ஒருத்தர் இப்படியாக சொன்னார், நல்லா கவனிங்க. சீக்கிரம் போகணுமா, தனியா போ. இன்னொரு சொல்லட்டுமா? கவனமா கவனிங்க. இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தை தொடர்ந்து நடத்தணும். சீக்கிரம் போகணுமா, தனியாங்க போங்க. ஆனா ரொம்ப தூரம் போகணும்னா தனியா போகாதீங்க, கூட யாராவது இருக்கட்டும். நல்லா இருக்கு தானே? இது ஆண்டவருடைய வசனத்தில் அடங்கி இருக்கு. அப்போ நமக்கு ஜனங்கள் தேவை என்பதால் தேவன் ஜனங்கள் மத்தியில நம்மளை வைத்திருக்கிறார். யாருன்னா தனி காட்டுல இருக்கிறீங்களா? யாரும் கிடையாது. ஜனங்க மத்தியில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு சமுதாயமாக நம்மை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு சமுதாயத்தில் ஆண்டவர் என்னை உங்களை வைத்திருக்கிறார். நாம் தனியாக வாழ அல்ல, ஒரு கூட்டமாக ஒற்றுமையாக ஜனங்களோடு ஜனங்களாக தான் நம்ம வாழணும் சொல்லி நம்மை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? வடிவமைத்திருக்கிறார். தேவன் ஆதாமை உண்டாக்கின போது, ஆதாமை படைத்த போது அவர் ஒரு வார்த்தையை சொல்றார். எல்லா திருமணத்திலும் இந்த வார்த்தை வந்துரும். சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஒரு துணையை கொடுக்கிறார். அதுதான் ஏவாள். அதன் பிறகு அவர் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள். வாசித்திருக்கிறல்ல வசனத்தை? நான் உங்களுக்கு நான் சொல்றேன். பின்பு தேவன் ஆதியாகமம் 1:28 ஆதியாகமம் 1:28 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் தேவன். கரெக்ட் தானே? உண்மைதானே? ஆக பலுகி பெருகுங்க, அப்படியே தனியா இருக்காதீங்க. தனியா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல, ஒரு துணையை கொடுக்கிறார், ஒரு குடும்பத்தை கொடுக்கிறார், ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார், ஒரு சந்ததியை உருவாக்குகிறார், ஒரு தலைமுறையை உருவாக்குகிறார். ஒரு பெரிய சமுதாயத்தை ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? கொடுக்கப்பட்டிருக்கார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தை உண்டாக்கினார். ஆனாலும் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல வந்து போயிருக்கிறாங்க, மில்லியன் கணக்குல. இன்றைக்கும் வாழ ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் வாழ ஒரு இடம் இருக்கு, ஒரு சமுதாயம் இருக்கு. பாருங்க, இந்த பூமியை 4 பங்கா பிரித்து 1/3 பங்கு தான் நிலம். இந்த ஒரு பங்குல பூமியில இருக்க எல்லாரும் வாழ்கிறோம். எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவர் அவர். ஹல்லேலூயா. ஆக ஜனங்கள் நமக்கு தேவை. இதை சொல்லலாமா? ஜனங்க நமக்கு தேவை. சொந்தக்காரங்க நமக்கு தேவை. ஏன் கொஞ்சம் கடினமா வருது? எங்க இப்படி சொல்றீங்க? சொந்தக்காரங்க நமக்கு தேவை, நண்பர்கள் நமக்கு தேவை. நாம் ஒரு சமுதாயத்தில் வாழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஒரு சமுதாயமாக வாழ்வது மிக மிக அவசியம். இன்றைக்கு வசனத்தை வாசிக்கலாம். ஏன் இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னா, அப்படி நாம் வாழணும் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். மார்க் 12:31. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இன்னும் ஒரு தடவை வாசிங்க பிரதர். இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை, இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், நல்ல கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அவசியம். இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு வேணும். அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், என்னை ஆண்டவர் தனியா வைக்கல, ஒரு கூட்டமா வைத்திருக்கிறார், ஒரு குடும்பமா வைத்திருக்கிறார், சொந்தங்களை நம்மோடு கூட வைத்திருக்கிறார். நிறைய வேறுபாடுகள் இருக்கு, நிறைய சண்டைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பாடுகள் இருக்கு. நான் அந்த ஒரு நபர் சொன்னது எப்படி, தனியா போன எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா ரொம்ப தூரம் போக முடியாது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. நான் ரொம்ப தூரம் போகணும்னு சொன்னா இந்த ரகசியம் ரொம்ப அவசியம்.
இந்த ரகசியம் எனக்கு அவசியம் இல்லாமல் இருக்கும்போது நான் ரொம்ப தூரம் போக முடியாது. நான் தனிமையில தான் இருப்பேன். கொடுக்கிற எல்லாரையும் நான் நேசிக்காமல், கொடுக்கிற எல்லாரையும் மீதும் நான் அன்பு செலுத்தாமல் அப்படியே விட்டுட்டேன்னு சொன்னா நான் தனிமையில் தான் நான் இருப்பேன். அப்போ நல்ல கவனிங்க, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல். இதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல். சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்ககிட்ட அன்பு கூறுவது போல். நீங்க உங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ, உங்களை எப்படி நீங்க நேசிக்கிறீங்களோ அதை போல பிறரையும் நேசிக்கணும். அப்போ கவனிங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வசனத்துல எவ்வளவு அழகா நமக்கு விவரிக்கப்பட்டிருக்கு பாருங்க. முதல் காரியம் என்ன சொல்றாரு பாருங்க. முதலாம் கற்பனை என்ன? இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை அப்படின்னு சொல்றாரு. அப்ப வசனத்தை எப்படி ஆரம்பிக்க இரண்டாவது வந்த இந்த வசனம் அப்படின்னு சொன்னா, இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை. அப்ப இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை அப்படின்னு சொன்னா முதலாம் கற்பனை என்ன? யாருக்கா தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். 10 கட்டளை தான். அதை சுருக்கி சொல்லலாமா? ஹalleluya. சொல்றீங்களா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கட்டளை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதற்கு சமமாக இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், பலத்தோடு, ஆத்மாவோடு, மனதோடு, இருதயத்தோடு நீ அன்பு கூறுகிறது போல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. அப்போ எவ்வளவு முக்கியம் என்பதை இவர் சொல்றார் பாருங்க. தன்னுடைய முதல் கற்பனைக்கு ஒப்பாக சேர்த்து சொல்றார், சமமாக ஒப்பிட்டு சொல்றார். அப்ப இந்த விஷயம் எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? முதல் கற்பனை என்னங்க? முதல் கற்பனை என்ன? என் தேவனே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான முதலாவது கட்டளை. அப்போ இந்த கற்பனைக்கு ஒப்பாயிருக்கிற, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கற்பனைக்கு ஒப்பாயிருக்கிற அப்படின்னு சொன்னா, தேவனை நீ நேசிக்கிறீங்கல்ல, தேவனுக்கு முழு அன்பையும் செலுத்துறீங்க பாருங்க. அதே போலதான் நான் என்ன பண்ணணும்னு சொன்னா, என் சொந்தங்களை நான் நேசிக்கணும். என்ன நான் நேசிக்கிறேன் பாருங்க. அதை போல இல்ல, அதை போலவே அதே போல முதலாம் கற்பனைக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன நீ எப்படி நேசிக்கிறியோ. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்ப முதல் கற்பனை, நீங்க எந்த அளவுக்கு நான் கடவுளை நேசிக்கிறேன், எனக்கு கடவுள் தான் முக்கியம், என் கடவுள் எனக்கு அவசியம், யாரும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஆண்டவர் அதை விரும்புறது கிடையாது. அப்போ என் கடவுள் சொல்லி பாருங்க, நான் கடவுளை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகா எழுதுறாரு. கடவுளை நேசிக்கிறேன்னு சொல்லி என் பக்கத்துல இருக்கிறவன, என் சகோதரனை நான் நேசிக்கலன்னு சொன்னா கடவுளை அவன் அறியலன்னு அர்த்தம். கடவுளை அவனுக்கு தெரியல, அவர் அன்பு அவர் அறியல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான் என் பக்கத்துல இருக்கிற என் நண்பனையே நான் நேசிக்கலையே, என் சகோதரனை நான் நேசிக்கலையே, பிறனை நான் நேசிக்கலையே, அந்நியனை நான் நேசிக்கலையே. ஹல்லேலூயா. அப்போ இந்த கற்பனைக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்று முதலாம் கற்பனைக்கு, முதலாவது கட்டளைக்கு, கற்பனை என்று சொன்னால் கட்டளை, அந்த கட்டளைக்கு ஒப்பிடுகிறார் இந்த இரண்டாம் இந்த கட்டளையை. என்ன கட்டளை? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. கரங்களை தட்டுறீங்களா? உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல என்ற இந்த விஷயத்தை, உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும் என்ற இந்த விஷயத்தை தன்னை நேசிக்கிற விஷயத்தோடு ஒப்பிடுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இரண்டாவது என்ன சொல்றார் பாருங்க, இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. அந்த கற்பனையோட ஒப்பிட்டு இவைகளிலும் அப்படின்னு சொன்னா, என்ன நீங்க நேசிக்கிறீங்கல்ல அத போல பிறனையும் நேசிக்கிறோம் பாருங்க. இந்த கற்பனைக்கு, இந்த கட்டளைக்கு
விட பெரிய கற்பனை, பெரிய கட்டளை வேற எதுவும் இல்லை. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்போ இந்த விஷயம் ரொம்ப அவசியம். உங்களிடத்தில் நீங்க அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நான் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது ரொம்ப கஷ்டம்தாங்க. ஆனா யாரும் செய்யாதத நம்மை ஆண்டவர் செய்ய சொல்லல. இன்னைக்கு 4 ரகசியத்தை நாம கற்றுக்கொள்ள போகிறோம்.